ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். பட்டாணி குருமா. குக்கரில் 4 விசில் விட்டால் போதும், டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், சின்ன துண்டு கல்பாசி, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 பாகம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து தூள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது நல்லா வணங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இது சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு விசில் இறங்கும் போது நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாகி வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். நான் இதுக்கு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.